சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. அண்ணா சாலை, ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாரல் மழை. திருவள்ளூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. கடம்பத்தூர், பேரம்பாக்கம், மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தொடர்வதால் மக்கள் அவதி. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. அன்றாட பணிகளுக்கு செல்வோர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிரமம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலையிலும் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். வேங்கை வயல் விவகாரம் நடைபெற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு. குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தவர்கள் யார் என தெரியாமல் தவிக்கும் கிராம மக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற மாஜிஸ்திரேட் உத்தரவு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு கை, காலில் எலும்பு முறிவு. தப்பியோட முயன்றவர் இடது கால் மற்றும் இடது கை முறிந்து மாவுக்கட்டுடன் மருத்துவமனையில் சிகிச்சை. அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வழக்கம் போல் இயங்கும். மாணவியின் பாலியல் புகாரால் அலுவல் பணிகள் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக இன்று போராட்டம். காலை 10 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் என அதிமுக அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக சார்பில் 4 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காலை 10:30 மணிக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெறுகிறது. மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஞானசேகரன் திமுக பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என தகவல். மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என்று அமைச்சர் கோவி செழியன் மறுப்பு. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கவே பயப்பட்டதாகவும் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ஆணையூர் அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. கலை திருவிழாவிற்கு அழைத்து சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் நடவடிக்கை. சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் சுனாமி தின அனுசரிப்பு நிகழ்ச்சி. ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி. கடலூரில் ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு துக்கம் அனுசரிப்பு. கடற்கரையில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் பொதுமக்கள் அஞ்சலி.
போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை இன்று விசாரிக்கிறது சென்னை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம். கரூர் பாலம்மாள்புரம் மதுக்கடையில் வாங்கிய மதுபானத்திற்கு ரசீது கொடுக்காத ஊழியர். டாஸ்மாக் நிர்வாகத்தின் உத்தரவை மீறும் ஊழியர்களால் குமுறும் மதுப்பிரியர்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன, பில்ல கொடுன்னு கேட்கறா, பில்ல கொடு அலே இருறா, எல்லாத்துக்குமே பில்ல கொடுத்தவனும். காலையில எங்க இப்ப நான் சரக்கு வாங்கிட்டு காலைல வந்து பில்ல வாங்கிட்டா. சத்தியமங்கலம் திம்பம் மலை பாதையில் லாரி மீது மோதிய பைக். நூலிலையில் உயிர் தப்பிய இளைஞரின் வீடியோ காட்சி. ஒன்றும் கோவை மாவட்டம் ஆழியார் வால்பாறை சாலையில் ஒய்யாரமாக உலாவரும் ஒற்றை காட்டு யானை. வீதியுடன் கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நகர் முழுவதும் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நண்பகல் 12 மணியிலிருந்து 12:30 மணிக்கு இடையே மண்டல பூஜை. இன்றுடன் நிறைவடைகிறது இந்த வருடத்திற்கான மண்டல காலம். பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேச்சு. இரண்டு நாள் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் கர்நாடகாவில் இன்று தொடக்கம். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற திட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பாஜக பணம் கொடுத்து வருகிறது. தேர்தல் ஆணையம் மற்றும் விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். 6 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை குறைந்ததால் வீட்டிற்குள்ளேயே முடங்கிய மக்கள். நாட்டின் 78வது குடியரசு தினத்தையொட்டி கொட்டும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகை. டெல்லி கடமை பாதையில் முப்படை வீரர்கள் மிடுக்கிடும் அணிவகுப்பு. கடும் பனிப்பொழிவால் இமாச்சல பிரதேசத்தில் 300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடல். இமாச்சலில் 4 நாட்களுக்கு அதீத பனிப்பொழிவு தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் கிராத்புராவில் 72 மணி நேரத்திற்கும் மேலாக ஆழ்துளை கிணற்றில் சிக்கி தவிக்கும் 3.5 வயது குழந்தை. 150 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள நிலையில் பக்கவாட்டில் துளையிட்டு மீட்க போராடும் மீட்பு படையினர். பஞ்சாபில் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கொடுத்து கொலை. 11 பேரை கொலை செய்த சீரியல் கில்லர் கைது.
பிரபல மலையாள எழுத்தாளரும் இயக்குனருமான MT வாசுதேவன் நாயர் காலமானார். கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. பிரபல எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியின் தடை செய்யப்பட்ட சர்ச்சை புத்தகம் தி சாட்டின் வர்சஸ் புத்தகம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் விற்பனைக்கு வர உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய திடீர் தாக்குதலில் 46 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என தலிபான் எச்சரித்துள்ளதால் பதற்றம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி தொடங்கியது. மெல்போர்னில் நடைபெறும் பாக்ஸிங் டே போட்டியில் ஆஸ்திரேலியா டாஸ் வென்று பேட்டிங். ப்ரோ கபடி முதல் பிளே ஆஃப் போட்டியில் யூபி யோதாஸ் ஜெய்ப்பூர் அணிகள் இன்று பல பரீட்சை. இரவு 9 மணிக்கு நடைபெறும் 2வது பிளே ஆஃப் போட்டியில் பாட்னா மும்பை அணிகள் மோதல்.